வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசுகிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மறந்துடுங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரகசியமாக சொல்கிறேன், இது பப்ளிக்கில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். எடப்பாடி அவர்கள் இப்போ டெல்லிக்கு போகிறாரு, செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரு. இது இந்த அரசியல் கூத்துக்களை நீங்கள் கவனிங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியது யார்? மேடம் அவர்கள். ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஓபிஎஸ் இல்லையா? இப்போ கூட ஆமா மானா காணா கட்சி உள்ளே நுழைஞ்சிருக்கு தினகரன் அவர்கள் இல்லையா? 3 பேர் ஆச்சா. இப்போ செங்கோட்டையன் 4 பேர் ஆச்சா. இப்போ 4 பேரும் சேர்ந்து யார் இவங்களுக்கு பதவி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கவிழ்க்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு சேர்த்தார்னு வச்சுக்கோங்க, அதிமுகவே இருக்காது. ஆமாம், உறுப்பினர்களுக்கே பிடிக்காது. தான் தோன்றித்தனமாக இவர் இஷ்டத்துக்கு டெல்லிக்கு போகிறாரு வர்றாரு. உறுப்பினர்கள்ட்டெலாம் அனுமதி பெறணும், வாங்கணும் இல்லையா? அவங்க தானே பொதுச் செயலாளராக தேர்வு செஞ்சாங்க. ஆனால் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க, அவங்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்கே என்ன நடக்குங்கிற விஷயத்த நாளைக்கு தெரியும் இல்லையா? அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் சூதாட்டக்களம் தொடங்கிவிட்டது. அதிமுக யாருக்கு சொந்தம்? யார் யார் இருக்கப் போகிறார்கள்? விடை தெரியும் விரைவில்.